தாலுகால 101 தானே வந்திருக்காங்க. அதுலயே 133 வரணுமே. அதுக்கு முன்னாடியே இது ஒரு இண்டிகேஷனா நினைக்க வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. ஆனா ட்ரெண்ட்ன்றது 101க்குள்ளேயே 43 தாவேகா அப்படின்றது எப்படி சொல்றது? இன்னொன்று நம்ம அண்மை செய்தியை பார்க்கிறோம். கொளத்தூர் தொகுதியிலேயே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவுன்ற செய்தியையும் பார்க்கிறேன். சுமார் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் முதல்வர் பின்னடைவுன்ற செய்தி. நாட்டுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் முதல் 6 சுற்றுல பின்னடைவா இருந்தாருன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனா அவர் தான் இன்னைக்கு பிரதமரா இருக்காரு. ஆனா இந்த முதல் 3 சுற்று 2 சுற்று இதெல்லாம் பேசுறது எனக்கும் உடன்பாடு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரவி நீங்க முதல்ல சொன்னீங்க இதை உற்று நோக்கணும் அப்படின்னு. 103 தொகுதிகள் முன்னிலை நிலவரம் தான் வருது. மீதி உள்ள நிலவரம் நமக்கு தெரியல. அதுலயே 44 அடுத்து அதிமுக இருக்கு. அதன் பிறகுதான் திமுக இருக்கு. அதாவது அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத ஸ்லைட்டான ரிஃப்ளெக்ஷனா எடுத்துக்கலாம். அரசு ஊழியர்கள் ஒரு அதிருப்தி ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம அது மனசுல எடுத்துக்கணும். இப்போ அரசியல் கட்சிகள் அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். என்னன்னா அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை மறைமுகமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த தபால் வாக்குகள். ஆனா வாக்குப்பதிவெல்லாம் முடிந்த பிறகு நம்ம செய்தித்தாள்கள்ல பார்த்தோம், தபால் வாக்குகள்ல தாவேகாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சதா செய்திகள் நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. தபால் வாக்குகள் பெரும்பாலும் தாவேகாவுக்கு போயிருக்கு அப்படின்றதே கசிந்தது அந்த செய்தியை. உங்க காதுக்கும் வந்துருக்கு. அதுதான் சொல்றாரு, அட்வான்ஸா நடக்கிற விஷயம் இல்லையா அது. இப்ப தபால் வாக்குகள் ஒரு அட்வான்ஸா நடக்கிற விஷயம். அதே மாதிரி